வணக்கம் மக்களே. எல்லாருக்குமே தெரியும் பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்குங்கிறது. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்த அறிவிப்பை வச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட போர் வரப்போகிறது உறுதியாகுனது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு இதை சொல்கிறேன்னாக்கா, எப்பயுமே பாகிஸ்தான் எல்லையை ஒட்டின மாநிலங்களும் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் மட்டும் இந்த மாதிரி சிவில் டிஃபென்ஸ் ட்ரில், அதாவது போர் வந்துட்டாக்கா பொதுமக்கள் ஆகிய நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒத்திகையை செஞ்சு பார்க்கறதுக்கான ட்ரில்ஸ் நடத்தப்பட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அந்த ட்ரில்லை, அந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையுமே பண்ண சொல்லியிருக்காங்க. வர மே 7ஆம் தேதி அன்னைக்கு குறிப்பாக 5 விஷயங்கள் இந்த பயிற்சியில் செஞ்சு பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னன்னு மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஆக்டிவேஷன் ஆஃப் ஏர் வார்னிங் சைரன்ஸ், ஏர் சைரன்ஸ், அதாவது ஒலி எழுப்பியை நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இல்லை கோர்ட்ஸ், காவல் படை இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல இருக்கும். அந்த இடத்துல இருந்து திடீர்னு நமக்கு ஒரு ஏரியல் அட்டாக் நடக்குது, அதாவது வான்வெளி தாக்குதல் நடக்குது, வேற வழியாக படைகள் உள்ள வராங்க, எதிரி படைகள் உள்ள வராங்க அப்படிங்கிறப்ப இந்த சைரன்கிறது ஒலிக்கப்படும். அதுக்கேற்ப நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரில் நமக்கு மே 7ஆம் தேதி கொடுக்கப்படும் அப்படின்னு கருதுறோம். வான்வெளி தாக்குதல் அப்படின்னா போர் விமானங்கள் மட்டும் இல்லை, ஒரு மிசைல் அட்டாக்ஸ் இல்லை அணுகுண்டு விழுந்தாலோ அந்த சமயத்துலையும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான போர் தற்காப்பு ஒத்திகையாக தான் இது இருக்க போகுது. அதில் பதுங்குழியில் போய் எப்படி பதுங்கிறது, பதுங்குழி எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒத்திகையும் அதில் பார்க்கப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக அதெல்லாம் இருக்கும். நம்ம மே 7ஆம் தேதி அன்றைக்கி தான் நமக்கு சரியான விஷயங்கள் தெரியும். ரெண்டாவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த விஷயம் ட்ரைனிங் சிவிலியன்ஸ் இன் பேசிக் சிவில் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ். இதில் பொதுமக்கள் ஒரு பேசிக் நாலேஜ், அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் எப்படி பண்ணிக்கிறது, காயம்பட்டால் எப்படி உடனே இது பண்ணுறது, கட்டு போடுறது, நெருப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த ஷெல்டர்ஸ், போர்க்காலங்களில் அமைக்கப்படுற இந்த ஷெல்டர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது செஞ்சு பார்க்கப்படும் அப்படின்னு நம்பலாம். மூணாவது விஷயம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிராஷ் பிளாக் அவுட் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது எதிரி படைகள் உள்ள வரப்பையோ இல்லை விமானங்கள் மூலியமாக தாக்குறப்பையோ தரையில் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கமே பவர் கட் பண்ணுவாங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் நடக்கும். அதனால ஒலியை வச்சு அவங்க எந்த இடத்துல குண்டு போடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு மறைக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இதுக்கு மக்கள் தங்களை பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கேமோஃப்ளேஜிங் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது முக்கியமான இடங்களை மறைக்கிறது. இந்த கேமோஃப்ளேஜிங் அப்படின்னாக்கா சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மறைச்சி வச்சுக்கிறது தான் அது. இது நம்மளை மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பவர் பிளான்ட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, டேம்ஸு, மிலிட்ரி பேசஸ், இதெல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாலங்கள் எடுத்துட்டாக்கா அதை நம்ம பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து வைக்கிறப்ப அதை வான்வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு புல்வெளி மாதிரி தான் தெரியும். ஸோ அது மேலே அவங்க குண்டு போடாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்படி பாலங்கள் மட்டும் இல்லாமல் எரிபொருளை சேமித்து வச்சிருக்க இடங்கள், நம்மளோட இராணுவ தளங்கள், அது எல்லாத்துலேயுமே கேமோஃப்ளேஜிங் பண்ணுறதுக்கான ஒத்திகைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது அப்டேட்டிங் அண்ட் ரிஹர்சிங் எவாக்குவேஷன் பிளான்ஸ், அதாவது தொழில்நுட்பம் மூலியமாகவோ இல்லை சுற்றறிக்கை மூலியமாகவோ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவாக்குவேஷன் பிளான்ஸ், அதாவது எப்படி வெளியேறணும், எந்த நேரத்தில் என்ன மாதிரியான அறிவிப்பு வந்தாலும் அதுக்காக ரெடியாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியேறணும்னா அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒத்திகையெல்லாம் பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் சுற்றறிக்கையில் இருந்த அந்த 5 பாயிண்ட்ஸும் மேலோட்டமாக நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். நமக்கு முழுமையான தகவல்கள் 7ஆம் தேதி அன்னைக்கு மார்னிங் கிடைக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அது வரப்போ நான் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை சொல்கிறேன். நன்றி.